வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தென்னாட்டு வீரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 2026ஆம் ஆண்டு அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தொடருக்கான இரண்டாவது கட்ட தகுதிச் சுற்றின் கடைசி போட்டியில் கத்தார், இந்திய அணிகள் மோதின. இந்த போட்டியில் வென்றால் இந்திய அணி மூன்றாவது கட்ட தகுதிச் சுற்றுக்கு முன்னேறும். இந்த போட்டியின் 37வது நிமிடத்தில் சாங்டே கோல் அடிக்க இந்திய அணி 1-0 என முன்னிலை பெற்றது. இதனை அடுத்து 73வது நிமிடத்தில் கத்தார் அணிக்கு ஃப்ரீ கிக் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது கத்தார் வீரர்கள் அடித்த பந்தை இந்திய கோல்கீப்பர் குர்ப்ரீத் சிங் பாய்ந்து தடுத்தார். அப்போது பந்து அவரது கையிலிருந்து நழுவி பின்புறம் எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்றது. ஆனால் அதை கத்தார் வீரர் ஹஸ்மி ஹுசைன் மீண்டும் உள்ளே கொண்டு வந்து யூசுப் ஐமிடம் கொடுக்க அதை வலைக்குள் தள்ளி கோலாக மாற்றினார். இதற்கு இந்திய அணி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தென்கொரிய நடுவர் கிம் ஊ சங் அதனை கோல் என அறிவித்தார். இதனை அடுத்து 1-1 என்ற கோல் கணக்கில் போட்டி சமநிலையை அடைந்ததும் கடைசி 5 நிமிடங்கள் கத்தார் அணி இரண்டாவது கோலை அடித்தது. இறுதியில் 2-1 கோல் கணக்கில் கத்தார் அணி வெற்றி பெற்றது. இதனால் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றின் மூன்றாவது கட்டத்துக்கு முன்னேறி சாதனை படைக்கும் இந்திய அணியின் கனவு நடுவரின் தவறான தீர்ப்பால் பறிக்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ ஆல்.